எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த லட்டுவை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்வீட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த லட்டுவை டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த லட்டை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்து எடுத்துக்க போறேன். இந்த கப்ல 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப சர்க்கரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இப்ப அதே கப்ல 1 கப் கடலை மாவை பேன்ல சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. அடுப்புல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலை மாவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, கடலை மாவும் கோதுமை மாவும் நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நல்லா வறுத்துட்டு இருக்கேன். அப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு இருக்கணும் சூடு, அந்த அளவுக்கு நீங்க வறுத்துக்கணும். இப்ப மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதோடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவோட ஃபுல்லா மிக்ஸ் ஆகி மாவோட நிறம் மாறி நல்ல வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சே வறுத்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். பாருங்க, மாவை நல்லா வறுத்துட்டே இருக்கேன். அப்படியே மாவோட நிறம் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்க மாவை நல்லா வறுத்துட்டீங்கன்னா தான் மாவோட பச்சை வாசம் இல்லாம லட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த அளவுக்கு மாவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதோடவே 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இந்த அளவு நல்லா கலந்துட்டு இதோட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரைய 1/4 கப் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ண சர்க்கரை வந்து அளந்து எடுக்கும் போது நம்ம அப்படியே சேர்க்கும் போது 1 கப் சர்க்கரையா இருக்கும். பொடி பண்ணி சேர்க்கும் போது 1/4 கப் சர்க்கரை அளவு சேர்த்துக்கணும். நம்ம பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரையையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இப்ப நமக்கு பாக்குறதுக்கு கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நம்ம லட்டு வந்து பிடிக்க முடியாது. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. பல்ஸ் மோட்ல ஒரு 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட லட்டு மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நெய் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துக்கலாம். நான் அப்படியே வந்து லட்டு பிடிச்சுக்கிறேன். இதுல நட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பிளெயினா தான் செஞ்சிருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு லட்டு மிக்ஸ் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி உருண்டைகள் வந்து பிடிச்சிட்டேன். எனக்கு மொத்தமா 8 லட்டு பக்கமா கிடைச்சிருக்கு. நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல பிடிச்சிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான இன்ஸ்டன்ட் லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல இன்ஸ்டன்ட் லட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.